ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! நான் உங்க சுஷ்மிதா சுரேஷ். நாளைக்கு சண்டே இல்லையா? ஸோ, சண்டே ஸ்பெஷல் சிக்கன் சாப்ஸ். என்னோட ஃபேவரைட் ரெசிபிங்க. எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். 3 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய், 2 பீஸ் தேங்காய், 2 ஸ்பூன் மிளகு, ஒரு 2 இன்ச்சு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 3 பீஸ் பட்டை, ஒரு 10 லவங்கம், 4 ஏலக்காய், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கைப்பிடி அளவுக்கு புதினா. அதோட ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, தனியா பவுடர், மஞ்சத்தூள், ஒரு 1/2 கிலோ சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி, எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் தேங்காய் தவிர மற்ற எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா போட்டு அதில் நல்லா வறுக்கணும். தீயை குறைச்சி வச்சு நிதானமாக ஸ்லோவாக வறுத்துக்கிட்டே வாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். அது எவ்வளோ ஃப்ரை பண்ணுறோமோ டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் கம்மி தீயில் தான் ஃப்ரை பண்ணாதான் அது உள்ளேருந்து நல்லா வேகும். சும்மா ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. நிதானமாக ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம வறுத்து வச்ச பொருளெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா அதில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடுங்க. சூடாக போட்டாருங்க, ஆறுனதுக்கப்புறம் போடுங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடும். இப்போ அந்த 2 பீஸ் தேங்காய் இருக்கு இல்லையா, அதையும் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா நைஸாக இந்த மாதிரி. இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம அரைச்ச அந்த மசாலாவை அதில் போட்டு அதையும் கம்மி தீயில தான் ஃப்ரை பண்ணணும். மசாலாவை ஸ்லோவாக நிதானமாக ஃப்ரை பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் ஃப்ரை பண்ண அதோட கலர் மாறிக்கிட்டே வரும். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு ஸ்பூன் தனியா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குங்க. தனியாவை போட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதை போட்டு தீயை குறைச்சி வச்சு ஒரு லிட் போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க. தக்காளி நல்லா ஸ்லோவாக உள்ளக்குள்ளே நல்லா வேகும். தக்காளி குழைய வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது நம்ம சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கனும் மசாலாவும் நல்லா ஒன்று சேரணும். ஒரு கலந்து விட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படி மூடி வைங்க. அப்போ தான் மசாலா நல்லா சிக்கனில் இறங்கும். நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே கலந்து விடுங்க. இப்போது ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி கலந்து விடுங்க. தேவைப்பட்டால் இன்னும் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதை தண்ணி ஆட் பண்ணி
நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா தேவைப்பட்ட இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அதை குழம்புல சேர்த்துக்குங்க. தேங்காவை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு கொதி வந்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. இப்போது சூப்பரான சிக்கன் சாப்ஸ் ரெடி. சாதத்தோட, சப்பாத்தியோட, தோசையோட, இட்லியோட எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்குங்க அது. ஆனால் எனக்கு சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதாங்க ரொம்ப பிடிக்கும். 2 கரண்டி சாதத்தை போட்டு அதோடு நம்ம பண்ணி வச்சுருக்க சாப்ஸ் மசாலா போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சும்மா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. வீட்டில் இருக்கிறவங்க மறுபடியும் மறுபடியும் செய்ய சொல்லி உங்களை கேட்பாங்க பாருங்களேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்கிறீங்களா? உங்களுக்கு என் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நான் மறுபடியும் ஒரு சூப்பர் ரெசிபியோட வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.